சொல்றத கொஞ்சம் கேளுடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்னதா ஒரு பார்ட்டி கூப்பிட்டு இருந்தாங்க. நீங்க விட மாட்டீங்கன்னா நான் போய் சொல்ல வேண்டியதா போச்சு. நான் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டி. ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதனாலதான் போனேன். நான் வேணும்னு பண்ணல இந்து. தீபா, நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நான் அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத. கொஞ்சம் கூட நாக்கு கூசாம நான் வேணும்னு பண்ணேன்னு போய் சொல்ற. ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தை கடன் இல்லாம காலத்தை கடத்திட்டு எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஏய், இந்த 5000 ரூபாய ஒவ்வொரு மாசமும் 50 100 சேர்த்து வச்சது உனக்கு தெரியும். பாவம், மூச்சு விடவே கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு செக்கப்புக்கு சேர்த்து வச்ச பணம்னு உனக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சும் அவ்வளவு பிடிவாதமா பணம் வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கிட்டு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க ஆடும்போது அப்பாவோட இருமல் சத்தமோ இந்த வீட்டு கஷ்டமோ எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம 2 பேரோட நிலைமை என்ன ஆகும்னு நீ யோசிச்சு பாத்துருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? நாளுக்கு நாள் நீ பண்றது எதுவுமே சரியில்லை. அம்மாவுக்கு நம்ம பண்ண சத்தியத்தை மறந்து நீ ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி இருக்கு. முதல் தடவை எனக்கே தெரியாம போனை வாங்கிட்டு படிப்புக்குன்னு சொன்ன, சரின்னு விட்ட. அப்புறம் வீட்ல இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லாம போய் லேப்டாப் வாங்கிட்ட. அத கூட ஃப்ரெண்டோட லேப்டாப்னு போய் சொன்ன. அதுவும் படிப்பு விஷயங்கிறதுனால அமைதியா விட்ட. இன்னைக்கு நீ பண்ணிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே பொய் தானோன்னு உன் மேல சந்தேகம் வருது. இந்த சும்மா இந்த ஒரு விஷயத்த வச்சு என்ன நீ சந்தேகப்படாத. இதெல்லாம் நல்லா இல்ல. ஏய், சும்மா கத்தி பேசி சத்தம் போட்டு நீ பண்றதெல்லாம் நியாயப்படுத்தலாம் நினைச்ச முடிச்சு கொல்ல நான் பேசுவேன். இங்க ஓங்குற கைய அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஓங்க ரொம்ப நேரம் ஆயிருக்காது. நம்ம குடும்பமான போக கூடாதுங்கிறதுக்காக தான் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன். நீ பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதியும் தான் இந்த இந்துவோட சுயநலம். விமலாக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? இந்து, என்ன சொல்ல, ஏதோ இருக்கேம்மா. உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுக்கா. இப்பெல்லாம் ஆளை வெளியே பார்க்கவே முடியல. எங்கம்மா, குடும்ப கஷ்டத்துல இந்நேரத்துக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போயிடுவேன். காலையில போறவ வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரும்போது இருட்டிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும். இதுல எப்படி 4 பேர் மூஞ்சிய பார்க்கறது சொல்லு? இப்போ வியாபாரம் எல்லாம் எப்படிக்கா போகுது? கடன் பிரச்சனை எல்லாம் இப்போ இல்லைல்ல? எங்கம்மா, எவ்வளோ மிச்சப்படுத்தினாலும் மாச கடைசியானா 1000 2000ன்னு துண்டு விழுந்துருது. போதா குறைக்கு அந்த கிருபா ஆளுங்க கிட்ட வேற வட்டிக்கு பணம் வாங்கிட்டேன். வட்டி கட்டுற தேதி வரும்போது எனக்கு நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது. நைட்டு தூங்கும் போது கூட அவங்களோட ஜீப்பு சத்தமும் அந்த புல்லட் உருமுற சத்தமும் தான் எனக்கு கேக்குது. மாசம் மாசம் வட்டி கட்டி முடிக்கிறதுக்குள்ள என் உசுறு போய் உசுறு வருதுடா. அக்கா, என்ன ஆனாலும் சரிக்கா, கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது. அப்படி வாங்கிட்டா நீங்க சொல்ற மாதிரி நிம்மதியே நம்மளால தூங்க கூட முடியாது. நீ சொல்றது சரிதாம்மா. எப்படியாவது வாங்கின கடனை கட்டிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடணும்னு பாக்குறேன். ஆமாக்கா, நீங்க டெய்லியும் காலையில மார்க்கெட்டுக்கு எப்படி போறீங்க? ஷேர் ஆட்டோல தான் போறேன். ஒரு நாளைக்கு ஷேர் ஆட்டோவுக்கு எவ்வளோக்கா கொடுக்குறீங்க? காலையில 25 ரூபா, சாயங்காலம் திரும்பி வரும்போது 25 ரூபா. ஆரம்பத்துல மார்க்கெட்ல இருந்து வேலை முடிஞ்சது நடந்தே வந்துடுவேன். இப்பெல்லாம் நாள் முழுக்க அங்க நின்று வேலை செய்யறேன்னா நடந்து வர முடிய மாட்டேங்குது. அதனாலதான் போனா போகுதுன்னு ஆட்டோக்கு 25 ரூபா கொடுத்து வீட்டுக்கு வந்துடுறேன். ஒரு நாளைக்கு 50 ரூபானா ஒரு மாசத்துக்கு 20 நாள் கணக்கு வச்சா 1000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அக்கா, அப்போ ஒண்ணு பண்ணுங்கக்கா, டெய்லி காலையில நீங்க ஏன் கூட வந்துருங்க. நானே உங்களை இந்த நேரத்துக்கு மார்க்கெட்ல விட்டுறேன். உங்களுக்கு ஆட்டோ காசாச்சும் மிச்சம் ஆகும். ரொம்ப நன்றிம்மா.
உன் மனசு ரொம்ப பெருசு. ஆனா நீ எதுக்குமா கஷ்டப்படணும்? இதுல என்னக்கா கஷ்டம்? நானும் டெய்லி இந்த நேரத்துல தான் கிளம்புறேன். எப்படியோ ரைட் எடுக்க மார்க்கெட்டை தாண்டி தான் போகணும். போற வழியில உங்களை இறக்கி விட்டுட்டு போக போறேன். அவ்வளவுதானே? ம். சரி போலாம். சரி வாங்கக்கா, இது போட்டுக்கோங்க. ம். போலாமா?